இல்ல நம்ம பார்க்க போற படம் மாம். இந்த படம் உங்களுக்காக தான் ரிவ்யூ பண்றதுக்குன்னு பார்த்தேன். என்னடா டிஃப்ரெண்ட்டா இருக்கே அப்டின்ட்டு. ஆனா நான் ரொம்பவுமே சைக்காலஜிக்கலா, மென்டலா அஃபெக்ட் ஆயிட்டேன்னே சொல்லலாம். நானே அஃபெக்ட் ஆயிட்டேன்னா, பிரெக்னன்ட் லேடீஸ்லாம் கண்டிப்பா இந்த படத்த பார்த்துறாதீங்கன்னு சொல்லுவேன். இது கேட்கறது பிரச்சனை கிடையாது. ஆனா இத பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் நம்மள அவ்ளோ மென்டலி அஃபெக்ட் பண்ணும். ஆ யாராவது Amazon Prime வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போறீங்க அப்டின்னா, இந்த டைட்டில் வந்தோனே தயவுசெய்து உங்க வீட்ல இருக்க பிரெக்னன்ட் லேடீஸ் மட்டும் காமிச்சிராதீங்க. ரொம்பவுமே மென்டலி அஃபெக்ட் ஆயிருவாங்க. கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிருவாங்க யாரா இருந்தாலும். ஸோ ஏன்டா இந்த மாரி படத்தலாம் எடுக்குறீங்க? அந்த மாரி இருக்கு. இன்ட்ரோடக்ஷனே இப்டி இருக்கு. இருக்கும்போது அந்த படம் எப்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பா ஒரு நெகட்டிவான ஒரு படம் மாரி இருக்கு எனக்கு. சரி படத்துக்குள்ள போயிடலாமா? படம் ஸ்டார்ட்டிங்ல ஒரு பாழடைஞ்ச ஒரு வீட காட்டுறாங்க. இது ஹாரரா? இல்ல சைக்காலஜிக்கலான்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த மாரி ஒரு ஜோனர்ல போகுது படம். ஓகே. அந்த அ பாழடைஞ்ச பங்களா அப்படியே ஜூம் அவுட் பண்ணும்போது, உள்ளக்க இருக்கிற பொருட்கள்லாம் வித்தியாசமா இருக்கு. எல்லாமே அங்கங்க தண்ணி ஓடிட்டுருக்கு. யாருமே இந்த வீட்ல வந்து ரொம்ப நாள் வாழாத மாரி இருக்கு. தண்ணி ஓடுது. அங்கங்க வந்து குப்பையா கிடக்கு. ஆனா, இங்கிட்டு வெளிய பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வந்து அப்படியே பியூரா ஏதோ புதுசா இருக்கிற மாரி இருக்கு. அந்த வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்துட்டுருக்காங்க. ஆ ஃபேமிலி வந்துட்டுருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு சின்ன கை குழந்தை. அப்பதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த லேடிக்கு செக்ஷன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் தள்ளாடி தள்ளாடி நடந்து வராங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க, "இந்த மாரி யாரும் இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்தாங்களா?" அப்படின்ட்டு. "வேணா உன் ஃப்ரெண்ட் வந்திருப்பாளா இருக்கும். உன் சிஸ்டர் வந்திருப்பாங்க. அதனால தான் இது தொறந்திருக்கு போல" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போறாங்க. ஆனா இந்த வீடு தொறந்திருக்கு. பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவங்க பிரெக்னன்சிக்கு போம்போது, ஆ வீடு நல்லா பூட்டிட்டு போறாங்க. அந்த வீடு கிளீனா இருக்கு. ஆனா வந்து பார்க்கும்போது வீடு தொறந்திருக்கு. ஆனா ஜூம் இன் பண்ணப்போ வீடுலாம் கொச 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 கொசன்னு கிடக்குது. நம்மளுக்கு காட்டுறாங்க அப்படி. உள்ள போய் பார்த்தா இவங்களுக்குமே அதிர்ச்சி தான். ஏன்னா, அங்கங்க தண்ணி ஓடிட்டுருக்கு. என்னன்னு தெரியல. அவ்ளோ கஷ்டத்தோட அந்த லேடி வந்துட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வேற ஒரு பக்கம் அழுகுது. அதையும் சமாதானம் பண்ணிக்கிறாங்க. ஆ இந்த இந்த டயலாக் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லேடி வந்து சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க. "எனக்கு வந்து என்னன்னு தெரியல. எனக்கு தண்ணி விழுகுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு." "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு வேளை உனக்கு இப்ப தானே பிரெக்னன்சி இதாயிருக்கு. இப்ப தானே குழந்தை பிறந்திருக்கனால இருக்கும். ஒரு வாரம் இந்த மாரி இருக்கும். அப்படிலாம் போயிருக்கும்." அப்படின்னாங்க. "ஆ இதெல்லாம் நீ எங்க கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட்ட. அவங்க ஹஸ்பண்டும், "நான் இதெல்லாம் இன்டர்நெட்ல படிச்சேன். ஆன்லைன்ல பார்த்தேன். உங்கள மாரி லேடீஸ்க்குலாம் பிரெக்னன்ட் ஆனோனே, குழந்தை பிறந்தோனே இப்படிதான் சிம்ப்டம்ஸ் இருக்கும்." அப்படின்னு. "இதெல்லாம் எதுக்கு நீலாம் கேட்குற? அவங்களுக்கு என் வலி தான் எப்படி தெரிய போகும்? ஒவ்வொரு மாமுக்கும் ஒவ்வொரு மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கும். நீ இதெல்லாம் முதல்ல கேட்கறத நிப்பாட்டு." அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுர்றான். இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஓயாம அழுதுகிட்டே இருக்கு. ஏன் அழுகுது? எப்படின்னு தெரியவே இல்ல. ஓயாம அழுதுட்டே இருக்கு. ஆனா, அவங்க அப்பா கிட்ட போம்போது மட்டும் கொஞ்சம் காம் ஆயிடுது. அவங்க அம்மா வச்சிருந்தா ஓயாம அழுதுகிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே நைட் வந்து என்னன்னா, அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, "இங்க பாரும்மா நீ குழந்தைய வச்சுட்டு டின்னரும் சமைச்சுட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்துருவியா? நான் வேணா வேலை ரிசைன் பண்ணணுமா? நான் வேலைக்கு போகாம இருக்கட்டுமா உனக்காகன்னு?" கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நீ வேலைக்கு போலாம். போ நான் பார்த்துக்கிறேன். என்னால முடியும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1 நாள் போகுது, 2 நாள் போகுது. இந்த லேடி வந்து சுத்தி இருக்க வீட்ட வந்து ஒண்ணு ஒண்ணா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் அப்படியே கவனிக்கிறோம். வெளிய என்னன்னா பக்கத்து வீட்டுக்கார லேடி வந்து அடிக்கடி இவங்க வீட்டு பக்கத்துல வந்து கார்டனிங் பண்ணிட்டு இருக்கிறத இவங்க நோட் பண்றாங்க. இவங்களுக்கு அத பார்க்கும்போது தன்னோட வீடு நோட் பண்ற மாரியே தோணுது அவங்களுக்கு. அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவங்க ஹாய் காட்டினா கூட இவங்க வந்து ஹாய் காட்ட மாட்றாங்க. ஒரு 2, 3 டைம் ஹஸ்பண்ட் தான் வந்து ஹாய் காட்டியிருப்பாரு. இந்த குழந்தை வந்துட்டு நொய் நொய் நொய்ன்னு பகல்ல அழுதுகிட்டே இருக்கு. ஒரு குழந்தை கொஞ்ச நேரம் அழுகலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஆனா இந்த குழந்தைய அழுதுகிட்டே ஸ்டாப்பா அழுதுகிட்டே இருக்கு. இவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஏற்கனவே இவங்க வந்து இப்ப தான் செக்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப டயர்டாவும் இருக்கு. இத யார்ட்டயும் சொல்லணும் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்றாங்க. அ 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு பேரு கேத்ரின் சம்திங்ன்னு நெனைக்கிறேன். அவங்க பேசிட்டு இருக்காங்க. கேத்ரின் வந்து கேட்குறாங்க, "உனக்கு எல்லாம் ஓகேவா?" "ஆ எனக்கு ஓகே தான். ஆனா நீங்க யாராவது வந்தா எனக்கு பெட்டரா இருக்கும். எனக்கு கொஞ்சம் டிப்ரஷன் மாரி தான் இருக்கு. ஆனா நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. கேன்டீன் வந்துட்டு, "இப்போதைக்கு எங்களால யாரும் வர முடியாது. கொஞ்ச நாள் போட்டு நாங்க வந்து பார்க்குறோம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா அப்பதான் பேசிட்டுருக்காங்க. இவங்க ஓவன்ல ஏதோ வச்சிருப்பாங்க போல. அது கருகிருது.
மேலே குழந்தை கத்துது. அது வேற மானிட்டரில் சவுண்ட் அடிச்சு 2ம் டப 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 டபன்னு அடிச்சிருக்குது. ஒரு பக்கம் ஓவன் வெடிச்சிருது. இன்னொரு பக்கம் வந்துட்டு மானிட்டர் வந்து அவங்க வந்து ஒரு சவுண்ட் மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே தூங்கிட்டு இருக்க குழந்தை அழிஞ்சுன்னா கீழே வந்து சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து அவங்க பக்கத்தில் வச்சுருக்காங்க. அது கடை அடிச்சுட்டே இருக்குது. இவங்களாம் அந்த எரிச்சல்லாம் தாங்க முடியல. அவங்க டிப்ரெஷன் தாங்க முடியல. என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பொருளை எடுத்து அடித்து உடச்சிடுறாங்க அந்த வீட்டை. அடித்து உடச்சிட்டு ஒவ்வொன்றும் உட்காந்து ஒரே டிப்ரெஷன் அழுக. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ எப்படி பண்ணுற, இப்போதைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நார்மலாக தான் இருக்க, ஒன்றும் கிடையாது, சமாளிச்சிடலாம் போக போக அப்படின்றாங்க. சரின்னு ஓகேவும் விட்டுடுறாங்க. கொஞ்ச நாள் அடுத்து இதே மாதிரி ஒரு கொஞ்ச நாள் போகுது. இந்த குழந்தை வந்து தொடர்ந்து பகலில் அழுதுகிட்டே இருக்கு. அவங்க அப்பா வரும்போதுன்னா அது அவ்வளோ அழகாது. ஆனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கு. இவளால நிம்மதி தூங்க முடியல, சாப்பிட முடியல, ப்ரெஸ்ட் ஃபீடிங் வேற பண்றா. அதனால தாங்க முடியல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அங்கங்க தரையில படுத்து தூங்குறது, அவன் வரும்போதெல்லாம் சோஃபால படுத்து தூங்குறது, ஒரு மாதிரி பிஹேவ் பண்றதுன்னு இருக்கா. இவனும் வந்துட்டு கவுன்சிலிங் தான் கொண்டு போறான். அதாவது ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு போகும். நான் தனித்தனியாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். கவுன்சிலிங் தான் கூட்டு போகிறான். கவுன்சிலிங்லாம் கூட்டு போகும்போது அவங்களும் விசாரிக்கிறாங்க. உனக்கு வந்துட்டு அந்த குழந்தை பேர் அலெக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த குழந்தை எதுவும் உனக்கு பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. இல்லை, அவன் ஏன் குழந்தை, என் குழந்தை எனக்கு எப்படி ஏதாவது பண்ணணும்னு தோணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, உனக்கு நான் கொடுக்குற டேப்லெட்ஸில் நீ போடு, விசாரிக்கிறாங்க. கொடுக்குற டேப்லெட்ஸில் நீ போடு, நீ ஒன்றையும் ஹர்ட் பண்ணிக்காத, கொஞ்ச நாள் அது சரியாக போயிடும். அது ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மார்ட்டம் அந்த மாதிரி தான் தெரியுது. அந்த மாதிரி மனநோயின்னு சொல்லலை, இந்த மாதிரி தான் தெரியுது, டிப்ரெஷன் மாதிரி தான் தெரியுது, நீ உன்னை ஹேண்டில் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க டேப்லெட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குழந்தை அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு. இந்த குழந்தை திடீர்னு அழுகுது. வீலுன்னு அழுகுது. பக்கத்தில் பார்த்தா இந்த லேடி வந்து எந்திரிச்சு போகிறா. மெர்லின் நினைக்கிறேன். மெர்லினான்னு தெரில, ஹீரோயின் பேர் சரியாக தெரில. இந்த ரெண்டும் ஒரு பேர் தான். இவன் வந்துட்டு எந்திரிச்சு போகிறா. அந்த குழந்தையோட தொட்டிலில் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. பக்கத்தில் ஒரு சின்ன பையன் நிற்கிறான். அந்த கரை வந்து தானாக ஓப்பன் ஆகுது. ஒரு சின்ன பையன் நிற்கிறான். அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்றா. நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நிற்கிறா. ஹீரோயினோட ஹைட் அண்ட் வெயிட்லேயே ஒரு பொண்ணு நிற்கிறா. ஆனால் அது யாருன்னு சரியாக உருவம் தெரில. நிற்கிறா. அம்மா அம்மான்னு கூப்பிட்றா. இவன் வந்து கத்தி அலறா. அப்புறம் ஹீரோலாம் வந்து சமாதானப்படுத்திருக்கான். நீ டேப்லெட் போட்டியா, இல்லை வச்சியா, நான் உன் கூட இருக்கணுமா, நான் லீவ் போடணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை பரவாயில்ல, லீவ் போடாத, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க. நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் இவங்களால இதையும் தாங்க முடியல. இவங்களுக்கு வந்து டைப்பர் போட இதாக இருக்குது. அந்த குழந்தைக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது ஓயாமல் அழுதுகிட்டே இருக்கும். நியூ மாம்ஸில் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இவங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வீட்டில் தனியாக இருக்காங்க. யாராவது கூட இருந்தால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. யாரும் தனியாக இருக்காங்க. இப்படி திடீர்னு ஒரு நாள் வந்து இவங்க வச்சுட்டு முட்டையை எதுவும் சமைக்க போயிடுறாங்க. குழந்தைய ஹாலில் வச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா குழந்தைய காணும். ஆனால் குழந்தை அழுகுறது சொன்னால் அப்போ கேட்கல. திடீர்னு பயந்தடிச்சு போய் பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க, அந்த கேத்ரின்னு சொல்லிட்டு, அவங்க வீடியோ காலில் பேசுகிற ஃப்ரெண்டு. இவங்க திட்டுறாங்க அதை போட்டு செம்மையாக. நான் பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். நீ அடிக்கடி வந்துட்டு போகலாம்ல, நீ அடிக்கடி வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு போகலாம்ல, எனக்கு இங்கே ஒரு மாதிரி தனியாக இருக்கேன், டிப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீ பார்த்துக்கவே இல்லை, நீ அம்மா தான் பார்த்துக்க தானே செய்வாங்க, நீ பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆகிட்டா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு டைமண்ட் செயின் கொடுக்குறான். குழந்தை பிறந்த உடனே ஒரு டைமண்ட் செயின் கொடுக்குறான். அதே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹஸ்பண்ட் கூட சொல்லி பார்க்குறான், நீ வந்து வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே குழந்தையோட கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்க, குழந்தை தூக்கிட்டு வாக்கிங் போயிட்டு வாங்கன்னா, இல்லை எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா. இப்படி ஒவ்வொரு அடுத்து ஒரு கவுன்சிலிங் வருது. அந்த கவுன்சிலிங்கில் வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு இந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது, ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் வந்து டாக்டர் சொல்கிறாரு, இவ பண்ணுறது வந்து நார்மலாகவே இல்லை, அந்த குழந்தைய வந்து அழுகிறது வந்து தூக்க மாட்டா, பசி ஆட்ட மாட்டேங்கிறா, இவளே ரொம்ப ப்ராப்ளமில் இருக்கா, என்ன பண்ணுறது, டேப்லெட் எதுவும் மாற்றி கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது மேபி டாக்டர் ஒன்று சொல்கிறாங்க, மேபி அந்த குழந்தை வந்து பயந்துருக்கலாம்,
நம்ம கூட சின்ன வயசுல குட்டியா இருக்கும்போது ஏதாவது ஒரு துணி அங்கங்க கிடக்கும். நம்ம மான்ஸ்டர்ன்னு நெனச்சு பயந்துருப்போம். ஆனா உண்மையில அங்க மான்ஸ்டர் இருக்காது. மேபி அந்த குழந்தை அந்த மாரி ஏதாவது பார்த்து பயந்துருக்கலாம். அதனால அழுகுறான். நீங்க வேணா ஏதாவது அங்க இங்கன்னு மாத்தி வச்சு பாருங்க. ஏதாவது பார்த்துட்டு ஹீரோயின் சொல்றா டக்குன்னு. எனக்குமே பயமா இருக்கு. ஆமா, ஆமா. நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். என் குழந்தையும் பயப்படுது. நானும் பயப்படுறேன். ஏன்னா எனக்குமே பயமா இருக்கு அங்க இருக்கறது. எனக்கு நெறைய சீன்ஸ்லாம் அங்க நடக்குது அப்டின்னோனே அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, "சும்மா இரு. அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. நெனைக்கிற மாரிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் உன்னோட கற்பனை தான்" அப்படின்னு சொல்லிதான். அப்புறம் ஒரு நாள் நைட் அடுத்த நாள் நைட் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபயர்க்குள்ள அதே அதே பையன், அதே அன்னைக்கு பார்த்த அதே பையன் நைட்டு திடீர்னு திருப்பி டோர் அ வெளி லாக் ஆகி சாரி திடீர்னு டோர் வந்து ஆன் ஆகுது. தொறக்குது. தானா தொறக்குது. ஆன் ஆகுதுல்ல. தானா டோர் வந்து தொறக்குது. லாக் விட்டு தானா தொறக்குது. அந்த ஹீரோயின் மட்டும் தான் இந்த சம்பவத்துல தான் எந்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து எந்திக்க மாட்டேங்கிறான். அப்போ நமக்கு சரியா புரியல. இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா? இல்ல இது ஹாரரா? அப்படின்னு நமக்கு சரியா புரியல. நம்ம ஹீரோ வந்து இந்த சீன்ஸ்ல எதுவுமே வந்து இவனுக்கு ஒரு பாட்டே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அந்த லாக் வந்து தானா தொறக்கும்போதும், தானா மூடும்போதும் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் எந்திக்கிறாங்க. அப்போ திடீர்னு திருப்பி அந்த பையன், அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். யாருப்பா நீ? அப்படின்னு கேட்டா, பின்னாடி ஒரு லேடி வந்துட்டு ஒரு பயங்கரமா ஒரு பேய் மாரி இருக்காங்க. அவங்க வந்து அவன பிடிச்சு இழுக்குற மாரி இருக்கு. ஸோ இருக்கு. இவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க. திடீர்னு அவங்க குழந்தை வந்துட்டு ஏதோ ஒரு ஃபயர்ல வந்து அந்த குழந்தைய வந்து யாரோ தூக்கி போட்ட மாரியும், அந்த குழந்தை வந்து எரிஞ்ச மாரியும், அப்படியே ஒரு கனவு காண்றாங்க. இருந்த இடத்துலயே அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது இல்ல, இருந்த இடத்துலயே ஒரு மாரி கனவு காண்றாங்க. இத பார்த்து பயந்து போய் எழுந்துர்றாங்க. மறுபடியும் கவுன்சிலிங். மறுபடியும் டேப்லெட்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த குழந்தையோட அழுகையும் ஸ்டாப் பண்ண முடியல. ஒண்ணும் பண்ண முடியல. ஹஸ்பண்ட் தான் வந்து டயப்பர்லாம் குழந்தைக்கு சேஞ்ச் பண்ணுவேன். இவங்க வந்து சரியாவே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து டயப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, டயப்பர் சேஞ்ச் பண்ண இடத்துலயே தனியா ஒரு இடம் இருக்கு அதுக்குன்னு. அதே இடத்துல ஒரு ஹைட்டான பிளேஸ்ல குழந்தைய வச்சுட்டு அவங்க வந்துட்டு வேற வேல பார்த்துடுறாங்க. இல்ல, இல்லன்னா குழந்தை பாட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தனியா தூங்கிடுறாங்க. இந்த மாரி. அவங்களால அவங்களையும் சமாளிக்க முடியல, அந்த குழந்தையும் சமாளிக்க முடியல. இந்த மாரி போய்க்கிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்டின்னா, ஆ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, இந்த குழந்தை இந்த குழந்தை மறுபடியும் வீல்ன்னு அழுகுது. சரி என்னடான்னு பார்த்தா, தூக்கி வச்சுக்கிறாங்க. "இங்க பாருப்பா, பயப்படாத, பயப்படாத. அங்க ஒண்ணும் இல்ல பாரு, அங்க ஒண்ணும் இல்ல பாரு. இந்த பொம்மை இருக்கு பாரு, அந்த பொம்மை இருக்கு பாரு. ஒண்ணுமே கிடையாது பாரு. பயப்படாத, பயப்படாதன்னு" சமாதானப்படுத்திட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா வந்துட்டு இவங்க நைட்டு அர்த்தராத்திரியில பாத்டப்ல குழந்தைய போட்டு குளிக்க வைக்கிறாங்க. பாத்டப்ல குழந்தைய போட்டு குளிக்க வைக்கிறாங்க. என்னடா இவ குளிக்க வைக்கிறா? குளிக்கிறாங்க நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வினோதமா இருக்கும். அப்படியே தடவி குடுத்துட்டு அப்படியே குழந்தையோட அழுகை நின்றுது. தடவி குடுத்துட்டு கேட்கறாங்க, "உனக்கு குளிக்கிறது பிடிச்சிருக்கா? நீ குளிச்சுக்கிட்டே இருக்கியா பேசாமன்னு?" சொல்லிட்டு நல்லா குடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அதே பையன் அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். பின்னாடி ஒரு பொண்ணு, "அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நின்றுறாங்க. கடைசியில அவன் ஹஸ்பண்ட் வந்து எந்திரிச்சு போய் பார்ப்பான். அந்த குழந்தை வந்து அந்த பாத்டப்லயே வந்து இறந்துருது. பார்க்கும்போது அவ்ளோ கஷ்டமா இருக்கும். நான் ஏன் இந்த மாரி பிரெக்னன்சி லேடி வந்து பார்க்க வேணாம்னு சொன்னேன்னா, ரொம்ப சைக்காலஜிக்கலா டார்ச்சர் பண்ண மாரி இருக்கும். நான் மனச போட்டு அந்த மாரி ரொம்ப எமோஷனலா பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. ஹஸ்பண்டால தாங்கிக்கவே முடியல. இவ ஏன் இப்படி பண்ணா? எதுக்கு இப்படி பண்ணா? இவளுக்கு பிரச்சனையா? இல்ல என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியல. எல்லாரும் வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க. எல்லாம் பண்றாங்க. அந்த குழந்தையோட இது கூட இருக்கு. இவள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் பேக் பண்றாங்க. ஆனா இவ வந்து நான் போமாட்டேன் அப்படின்றா. அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து நீ ஜெயிலுக்கு போற ஆப்ஷன் உனக்கு இல்ல. அதுக்கு பதிலா ஹாஸ்பிட்டல் போற ஆப்ஷன் இருக்கு. அத நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்னு சொன்னோனே இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி கதர்றாங்க. இல்ல நான் என் குழந்தை இங்க தான் இருக்கு என் கூட. நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்றாங்க. அதே சின்ன பையன் மறுபடியும் உங்க கண்ணுக்கு தெரியுறான். இந்த டைம் வந்து அவன அலெக்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க இறந்து போன குழந்தைய எப்படி கூப்பிடுவாங்களோ, அதே மாரி அந்த முன்னாடி வந்த சின்ன பையன அலெக்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. அலெக்ஸ் நீ மறுபடியும் வந்துட்ட. நீ தான் என்னோட அலெக்ஸ். ஏன் அந்த அம்மா விட்டுட்டு போன? நீ ஏன் அம்மா விட்டு போகணும்னு நினைச்ச? ஏன் போன? நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இல்லையோ? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மென்டலா பேசுறாங்க. அலெக்ஸா, "அம்மா இனிமே நீயும் நானும் இந்த வீட்ல இருக்கலாமா?" அப்படின்னு சொல்லுறான்.
சரிப்பா இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் சீன் கட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும்போது, அந் நம்ம ஹீரோயின் மட்டுமே தனியா அந்த வீட்ல இருக்காங்க. அப்பப்ப வந்து அந்த அலெக்ஸோட கேரக்டர் வந்துட்டு போது. திடீர்னு வந்து இந்த லாக் ஓப்பன் ஆகுது. திடீர்னு வர்றது, திடீர்னு கிறுக்குறது, பெஞ்செல்லாம் கிறுக்குறது, இப்படி கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னு அவங்க கொஞ்ச நேரம் அந்த பையன் வராத பார்த்துட்டு, "அலெக்ஸ் நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் எதுவும் மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கோமா?" அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அந்த மாத்திரையெல்லாம் தூக்கி போட்டுறாங்க. இந்த மாத்திரைனால இவ்வளோ பிரச்சனையோ! இந்த மாத்திரை தான் வந்துட்டு எனக்கு நெறைய கற்பனைய தருது போல. இதெல்லாம் ஒரு கனவு, கனவு, கனவுன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரைய தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்குலாம் ஃபோன் போட்டு கூப்பிடுறாங்க. "இன்னைக்கு நைட் டின்னருக்கு வாங்க எல்லாரும். நான் கொஞ்சம் சரியாயிட்டேன். வாங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட வாங்க." அப்புறம் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட டின்னருக்கு கூப்ட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் டின்னர் வராங்க. டின்னர் வராங்க. அ ஆனா இவங்க கண்ணுக்கு வந்து அலெக்ஸ் இருக்கிற மாரியே இருக்கு. அலெக்ஸ் டின்னருக்கு வந்து இருக்கிற சேர் எண்ணிக்கையோட எக்ஸ்ட்ரா ஒரு சேர் எண்ணிக்கைய போட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சேர் போட்டுறாங்க. அது வந்து அலெக்ஸுக்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். பவுல் அ பவுலு பவுலு, கிளாஸு, ஒயின் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து வைக்கிறாங்க. அவங்க வந்து அலெக்ஸ் இருக்கிற மாரி நெனச்சுட்டு வைக்கிறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு வராரு. "நீ கேட்டதுக்காக இந்த ஒரு நாள் மட்டும் தான் நான் வந்தேன். இல்லன்னா இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட் கேத்ரினும் அ ஹீரோ கிட்ட "நீ கொஞ்சம் அமைதியா பேசு. அவளே இப்ப தான் கொஞ்சம் வெளிய வரா" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இவங்க இப்ப இந்த கெஸ்ட் வீட்ல அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கும். அந்த பையன் வந்துட்டு ஏதோ படிக்க போயிருக்கான். ஏதோ விளையாட போயிருக்கான்னு சொன்ன உடனே, அலெக்ஸும் வந்து அடுத்த சீசன்ல உங்க பையன் கூட ஜாயின் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய விட்டுர்றாங்க. இவங்க கண்ணுக்கு முன்னாடி அலெக்ஸ் இருக்கிற மாரி தெரியுது. அவங்க சாப்பிடுற மாரி தெரியுது. அதே பையன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு உருவம் காட்டியிருப்பாங்க. அதே பையன் தான். இவங்க இந்த மாரி பேசவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கோவம் வந்துருது. "நீ இன்னுமா இத விட்டு வெளிய வரல? நம்ம பையன் அலெக்ஸ் உயிரோடவே இல்ல. யாரு சொன்னா உயிரோட இல்ல? அவன் உயிரோட தான் இருக்கான்னு" சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க. எல்லாரும் போயிடுறாங்க. நெருப்பெல்லாம் எரியிற மாரி காட்டுறாங்க. எல்லாரும் போயிடுறாங்க. கேத்ரின் வந்துட்டு சொல்றா, "நீ உன்னோட தேவை வந்து அவளுக்கு அதிகமா இருக்கு." ஹீரோ ஹீரோ கிட்ட சொல்றா, "உன்னோட தேவை வந்து அவளுக்கு அதிகமா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அவ கூட இருந்துட்டு வா" அப்படின்னு சொன்னேன். "இல்ல என்னால முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். "இல்ல நீ அவ கூட இருந்தே ஆகணும். என்ன இருந்தாலும் அவ உன்னோட ஒய்ஃப்" அப்படின்னு சொன்னா சொல்றான். "நான் அவகிட்ட ஒண்ணு சொல்லப் போறேன்" அப்படின்னு கேத்ரின் வந்துட்டு, "இல்ல நீ இத இப்ப வந்து சொல்லக்கூடாது. அவளே இப்பதான் அதுலருந்து வெளிய வரா" அப்படின்னா. அது என்னன்னா, இந்த கேத்ரின் போனவுட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. "நீ அலெக்ஸ வந்து ஏன் பார்க்க மாட்ற? உன் கண்ணுக்கு மட்டும் அவன் எதுக்கு தெரிய மாட்டேங்கிறான்? நம்ம பையன் நம்ம கூட தான் இருக்கான். உனக்கு தெரியுதா? தெரியலையான்னு" கேட்கும்போது, "நீ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா. நான் வந்து என் வீட்டுக்கு போறேன். இங்க இருக்கிறதுக்கு நான் விரும்பல. நீ உன் வீட்டுக்கு போறியா? இல்ல, இல்ல நீ போக்கூடாது. நான் தூங்குற வரைக்குமாவது என் கூட இரேன். ப்ளீஸ். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. ஏன் உங்களுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கச்சா புச்சாங்கிறாங்க. "சரி உனக்காக நான் இன்னைக்கு நான் ஒரு நாள் உனக்காக நான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து சொல்றான். அப்பதான் அப்பதான் உண்மைய சொல்றான். இந்த மாரி எனக்கு வந்து ஆஃபீஸ்ல சரியா ஒர்க் இல்ல. ப்ரமோஷன் கிடைக்கல. என்னால நான் இருக்க வீட்டுக்கும், இந்த வீட்டுக்கும் சேர்த்து வாடகை குடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்றாங்க. அப்ப நீ இருக்க வீட்ல இருந்து வந்துரு. நம்ம இங்க இருப்போம். நீ, நான், அலெக்ஸோட குடும்பம் இருப்போம். அலெக்ஸ் இங்க இல்லன்னு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோக்கு இது கடுப்பா இருக்கு. சரி இவ தூங்குற வரைக்குமாவது நம்ம இங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆ திடீர்னு பார்த்தா நைட் வந்து திடீர்னு டோர் ஓப்பன் ஆகுது. அலெக்ஸ் வரான். வந்துட்டு அவன் பல்லுல இருக்கிற ஒரு சாரி ஒரு அவன் வாயில இருக்க ஒரு பல்ல பிடுங்கி, அ ப நம்ம குழந்தைங்கலாம் சின்ன வயசுல ஆடுவாங்கல்ல, பல்ல பிடுங்கி பில்லோக்குள்ள வச்சு நாளைக்கு ஃபேரி ஆ டீத் ஃபேரி வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் தருவாங்க. அந்த மாரி அவங்க அம்மாகிட்ட பேசி விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா விளையாண்டுட்டு இருக்காங்க. "என்னடா கிஃப்ட் வேணும் உனக்கு?" கேட்டா, "எனக்கு வந்து அப்பா இருக்கக்கூடாதும்மா. அப்பாவுக்கு வந்து நம்மள பிடிக்கலன்னு நெனைக்கிறேன். நான் அப்பா சாகணும்னு வேண்டிக்கிறேன்" அப்படிலாம் சொல்றான். அச்சச்சோ! அப்படிலாம் சொல்லக்கூடாது. "நீ எப்படி இப்படி சொல்லலாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து திட்டுறாங்க, வைக்கிறாங்க, கொஞ்சுறாங்க. உண்மையிலேயே ஒரு பையன் எப்படி இருப்பானோ, அந்த மாரி எல்லாம் காட்டுறாங்க. நம்மளுக்கு என்னமோ இந்த பையன் தான் அந்த அலெக்ஸோ அப்படின்னு நமக்கு தோன்ற மாரி அப்படி இருக்கும் அந்த கதை. இப்போ திடீர்னு ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறாரு. இவங்க இவங்க ஹீரோ உட்காந்து ஏதோ வரைஞ்சுகிட்டு இருக்காங்க. ஹீரோ எந்திரிச்சு பார்க்க ஹீரோ ஏதோ வரைஞ்சுகிட்டு இருக்காங்க. வரைஞ்சுட்டு இருக்கவும், ஆ ஹீரோன பார்த்து "மேத்யூலின் நீ என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்குறாங்க பாருங்க. வாயெல்லாம் ரத்தம் ஒழுகி ஒரு மாரி "அவங்களுக்கு தெரியுமா நம்ம பையனுக்கு பல்லு வந்து சொல்றாங்க. பல்லு விழுந்தது அவங்க பையன் இல்ல. இவங்களே அவங்களோட பல்ல பிடுங்கி பில்லோக்குள்ள வச்ச மாரி நம்மளுக்கு
நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த மாரி காட்டெல்லாம் நமக்கு சொல்றாங்க. இல்ல அவங்க ஏதோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து நம்பவே இல்ல. மறுபடியும் கிளம்பி போயிடுறாரு. இவங்களால தாங்கவே முடியல. ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவங்க டேப்லெட்டும் போட மாட்றாங்க. அ எல்லாத்தையும் பழச நெனச்சு நெனச்சு பாக்குறாங்க. அந்த குழந்தைய கொன்னது, இவங்க இது பண்ணது, அது பண்ணது, இது பண்ணதுன்னு நெனச்சு பாக்குறாங்க. இவங்க டிப்ரஷன் தாங்கவே முடியல. ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் போட்டு பேசுறாங்க. கடைசில டாக்டர்ட்ட ஃபோன் போட்டு பேசும்போது டாக்டர் வந்து சொல்றாங்க. அவங்க லேடி டாக்டர். அவங்க வந்து சொல்றாங்க, "இதெல்லாம் எங்கருந்து ஆரம்பிச்சதுன்னு நீ நெனச்சு பாரு. நெனச்சு பாரு. இதெல்லாம் எங்கருந்து ஆரம்பிச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா நெனச்சு பாரு, நெனச்சு பாருன்னு சொல்றாங்க. ஒண்ணு ஒண்ணா இவங்களும் நெனச்சு பாக்குறாங்க. நெனச்சு பார்க்க வித்தியாசமா இருக்கு. கடைசில அந்த குழந்தை இறந்த அன்னைக்கு முந்த நாள் நைட்டு வந்துட்டு குழந்தை முந்தா நாள் நைட்டு வந்திருக்கு. நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க. டப்புக்குள்ள போறாங்க. டப்பு பக்கத்துல போறாங்க. அதே மாரி தண்ணி அந்த கைக்குழந்தைய உள்ளக்க போட்டு எப்படி தண்ணிய தொறந்து விட்டாங்களோ, அதே மாரி இந்த தடவையும் தண்ணீய தொறந்து விடுறாங்க. இல்ல என்னால இத பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யார்ட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்நேரத்துல தான் ஹீரோ உள்ளக்க என்ட்ரி வராரு. வந்து பார்த்தா, அவங்களோட பெட்ரூம்ல ஃபுல்லா நெறைய வரைஞ்சு வச்சிருக்கு. என்னென்னமோ கிறுக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கேத்ரின் ஃபோன் போடுறாரு. கேத்ரின் உன் உதவி எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாரு. நேரா டப்புக்கு வந்து பார்க்குறாரு. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்ன இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். நீ எந்திரி ஆ நீ எந்திரி முதல்ல. நீ சாப்பிடாம கொள்ளாம எப்படி நீ இப்படி இருக்கலாம்? வீடையும் கிளீன் பண்ண வச்சிருக்க மாட்டேக்க. உன்னையும் பார்த்துக்க மாட்டேங்கிற. உன்னைய இந்த வீட்ல விட்டா எனக்கு சரிப்படாது. நீ வந்து வா வெளிய வா. உன்னைய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு" சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க திரும்பி பார்த்துட்டு, உடனே வந்துட்டு அப்ப அலெக்ஸோட குரல் கேட்குது. அவங்க அம்மாவுக்கு வந்து "அலெக்ஸ் இங்க தான் இருக்கான். உங்களுக்கு தெரியலையா? அலெக்ஸ் வந்து உங்கள பார்த்து பயப்படுறான். உங்களுக்கு தெரியலையா? அவன் வந்து கத்துறான். நீங்க இங்கருந்து வெளிய போங்க. நானும் அலெக்ஸ் மட்டும் இந்த வீட்ல இருந்துக்கணும். நீங்க உங்களுக்கு தேவையில்ல. நீங்க என் ஃபேமிலி இல்லன்னு" சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க. என் பையன் எங்க இருக்கான் அலெக்ஸ்? செத்துப்போன அலெக்ஸ் எங்க இருக்கான்? அப்படி ஒருத்தன் இருக்கானா? என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறானே! உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுறான்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆ அப்பதான் வந்துட்டு ஹீரோயினிடம் என் பையன எதுவும் பண்ணிறாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவ போட்டு அடிச்சு அவரையும் கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோவையும் கொலை பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின். கொலை பண்ணிட்டாங்களா? இது ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா ரத்தமா இருக்கு. ஆனா பக்கத்துல பார்த்தா மறுபடியும் அந்த அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஃபிளாஷ்பேக் போகுது. அதே பாத்டப்ல அதே குழந்தைய போட்டு குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அதே சீன் ஃபிளாஷ்பேக் போகுது. அப்ப திரும்பி பார்க்கும்போது அந்த பையன் அம்மான்னு கூப்ட்டுருப்பான் இல்லையா? அம்மான்னு கூப்ட்டுருப்பான். "நீ அலெக்ஸ்" அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி இருக்க அந்த பேய் உருவம், இப்ப நம்ம ஹீரோயின் உருவமாவே ஆக்குது. "நீ அவன சாக விட்டுரு. நீ அவன சா" அந்த உருவம் சொல்லுது. "நீ வந்து அவன சாக விட்டுரு" அப்படின்னு சொல்லுது. "இல்ல என்னால முடியாதுன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அ அப்புறம் திருப்பி அலெக்ஸ் வரான். அப்படியே சாக விட்டுர்றாங்க. அந்த கைக்குழந்தை அந்த சம்பவம்லாம் ஃபிளாஷ்பேக்ல ஞாபகம் வருது. நம்மளுக்கே ஒரு மாரி குழப்பமா இருக்கு. உண்மையிலேயே அந்த ஹீரோயின் அந்த அந்த பையன் அலெக்ஸ் தானா? அந்த பேயா இருந்தது ஹீரோயின் தானா அந்த வீட்ல? அப்படின்ட்டு. இது எதுவும் டைம் ஜோனா? அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியல. இப்போ டைம் ஜோன் மாரியே வந்து கடைசில முடிச்சுருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்துட்டு வரும். அவன் பையன் வந்துட்டு, "அம்மா உன்கிட்ட ஒரு கிஃப்ட் பண்ணணும். ஒரு ஷிப்பிங் மாரி இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நீங்க என்னைய பெத்துக்காததுக்கு முன்னாடி இதுல நல்லா விளையாடுவீங்க தானே? நீங்க இதுல ரொம்ப குயின்ம்மா. இது நல்லா விளையாண்டு காட்டுங்க" அப்படின்னு சொல்றாங்க. கடைசில பார்த்தா, அவங்க அந்த தூக்கு போட்டு அந்த லேடியும் அதுலருந்து இறந்துடுறாங்க. இப்ப அப்படியே திருப்பி பிளாக் அவுட் ஆயிட்டு, திருப்பி இது லூப்ல நடக்கிற மாரி இருக்கு. அந்த லேடி கதர்றாங்க, வராதீங்கன்னு. வெளியில பார்த்தா அதே அம்மா, அதே அப்பா, அதே கைக்குழந்தை மறுபடியும் இருக்காங்க. இது ஒரு டைம் ஜோன்ல மாட்டிக்கிடுச்சா? இல்ல இது ஒரு சைக்காலஜிக்கல் படமாங்கிறதே நமக்கு கிளியரா சொல்லல. வராதீங்கன்னு கத்துறாங்க. திருப்பி அதே மாரி கதவு தொறந்து வராங்க. தண்ணியெல்லாம் போகுது. "என்ன நான் பிரெக்னன்சி முடிச்சுட்டு வரும்போது இப்படிதான் இருந்துச்சா என் வீடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புலம்பிக்கிறாங்க. அதே சி-செக்ஷன் வலியோட தொடைக்கிறாங்க. அந்த குழந்தை அழுகுறத பார்க்குறாங்க. இதே இப்படியே லூப்லயே போய்க்கிட்டுருக்கு. இதோட இந்த கதைய முடிக்கிறாங்க. இந்த கதை ஒரு பிடிக்காத கதையா எனக்கு இருக்கு. பிடிச்ச கதை அவங்களுக்கான்னு தெரியல. சரி, நாளைக்கு வேற ஒரு கதையோட பார்ப்போம்.